ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த பைத்தான் டியூட்டோரியலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ். பைத்தானில் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இது வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு தியரி செஷன் தான். இந்த தியரி செஷனில் ஒரு ஐடியா கொடுத்துட்டு அந்த ஐடியாவோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோ டியூட்டோரியலில் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட் இஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோன்னா அது வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்டு அப்படின்றத அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து பட்டர்ஃப்ளை, இப்போ கூட நம்ம கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாம் வந்து ஒரு வேர்டு. வைரஸ்ன்றது ஒரு வேர்டு. அதில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல, VIRUS, இதில் ஒவ்வொரு கேரக்டர் குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் வேர்ட் இங்கிலீஷில். அதுவே தான் அங்கே வேர்டு, ப்ரோக்ராமிங்கில் வந்து ஸ்ட்ரிங். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி நான் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், ஒரு கேரக்டருக்கும். அந்த இண்டெக்ஸை வச்சு தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா இவ்வளோ தான் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரிங்குன்றது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ அதில் அப்படியே நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் இண்டெக்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேர்டு நேம் ஈக்குவல் டு கோபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் நேம்னு கொடுத்துட்டா எனக்கு கோபி வந்து பிரிண்ட் ஆகிரும். அதே வந்து எனக்கு ஜி மட்டும்தான் வேணும்னா அப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு நான் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே போல் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சிம்பிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்கொயர் பிரேசிஸ் சொன்னேன்ல, எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் பிரேசிஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸ்லைஸ்னால் கட் பண்ணி எடுக்க போகிறேன். எப்படி கட் பண்ண போகிறேன்னா இண்டெக்ஸை வச்சு கட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள், நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு கோபின்ற பேரில் 0th இண்டெக்ஸில் ஜின்னு இருக்கும். அப்போ அந்த ஜி மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் ஸ்லைஸோட வேலை. ஓகே, ஃபார்மேட்டிங் வந்து இப்போ மை நேம் இஸ் கோபி ஏஜ் சம்திங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ ஏஜும் நேம் வந்து டைனமிக்காக இருக்கும். இன்றைக்கி என் பேர் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் பேர் வரும். இந்த மாதிரி டைனமிக்காக இருக்கிறத வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச். நம்ம ஆல்ரெடி ரேஞ்சை பற்றி பார்த்துட்டோம் ஃபார் லூப்லேயே. இங்கேயும் அதுவே தான், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். பட் அது வந்து நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்ஸை வச்சு பார்க்க போகிறோம். கன்கார்டினேட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்கார்டினேட்னா என்ன அர்த்தம்னா வந்து ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கு கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை போயிட்டு நான் கன்கார்டினேட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து கன்கார்டினேஷன். ஓகே, ரெண்டு தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ரிப்பீட்டேஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ரிப்பீட்டேஷன்னா நான் வந்து ஃபார் லூப் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10ன்னு சொல்லி கொடுத்தேன்னா 10 வாட்டி எனக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும் அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற வேல்யூ எல்லாம். அதுவே ஸ்ட்ரிங்கில் ரிப்பீட்டேஷன்னா என்ன, அதுக்கு எதுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹை அப்படின்ற ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு ஒரு 4 வாட்டி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணி ரிப்பீட்டேஷன் போடலாம். அதுக்கு தான் வந்து ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது இஃப் மாதிரி தான். இன் வந்து அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து இந்த வேர்டில் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இன் யூஸ் பண்ணுறோம். இதே போல் நாட் இன்னும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸ்னு என்னது, ஸ்ட்ரிங்ஸ் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டர் என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட இண்டெக்ஸை வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த சிம்பிள்ஸை பற்றி தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்லைஸ், ஃபார்மேட்டிங், ரேஞ்ச், கன்கார்டினேட், ரிப்பீட்டேஷன், இன், நாட் இன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்றதான் வரப்போகிற நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.